பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர், தமிழகத்தை சேர்ந்தவர், முன்னாள் மத்திய அமைச்சர், ஜனதா கட்சி ஆரம்பித்து பாஜகவில் இணைந்தார் திரு சுப்பிரமணிய சாமி நமது செய்தியாளர், டெல்லி செய்தியாளர் லோகநாதனுடன் என்ன உரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போது நாம் பார்க்கலாம். சுப்பிரமணிய சாமி, பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வெற்றி குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சாமி அவர்கள் இருக்கிறார். அவர்களிடையே நாம் கருத்துக்களை கேட்போம். தற்பொழுது நாடு முழுவதும் மோதி அலை எழுந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது இந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். இது முதலேருந்தே சொல்லியிருந்தோம், 300 மேலே கிடைக்கும்னு. தனிப்பட்ட பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு 270 சீட்ஸ் பிஜேபிக்கு தனியாக கிடைக்கும்னு. இப்போ 265க்குள்ளே கிட்டத்தட்ட வருவோம். ஆனால் இப்போ தான் உண்மையான நம்மளோட பழைப்பு கருத்துக்கள் முயற்சி இதெல்லாம் இப்போ தான் தெரியும். ஏனென்றால் நம்ம பொருளாதார அமைப்பு மோசமான சூழ்நிலையில் இருக்குது. நாட்டிற்கு இல்லை பயங்கரவாதம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டோட பல நாட்டோட உறவு கெட்டு போயிருக்கு. இதெல்லாம் சரியாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்க வேண்டும். அதான் உண்மையான கடைசியில் ஸ்திரமான மக்களோட ஆதரவு இருக்கும். அந்த ஸ்திரமான ஆதரவை பெற்றதுக்கு நம்ம நிறைய செயல்பட வேண்டும். ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சியினர் நரேந்திர மோடி அலைதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்கிறார்கள். மறுபுறம் இடதுசாரிகளோ காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான அலைதான் இது என்கிறார்கள். இதில் எது உண்மை என்று கருதலாம்? ரெண்டும் அவசியமாக இருந்தது. காங்கிரஸ் இல்லாட்டா பின்ன யார்? அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு நல்ல செயல்பட்ட முதலமைச்சர் யார் குஜராத்தில் மிகப்பெரிய மாற்றல் கொண்டு வந்தாரோ அவரை பிரதமராக நம்ம ஒத்துண்டோம். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்தவர். அவரை மேலே தூக்கி வச்சு நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணோம். அதுலேருந்து ஒரு தேசிய உணர்வு உண்டாக்கப்பட்டது. அதோட பலன் தான் கட்டாயமாக காங்கிரஸ் தோற்று போயிருக்கும். ஆனால் எல்லாம் பிரிஞ்சு ஓட்டு வந்திருக்கோம். பல கட்சிக்கு வந்திருக்கோம். அப்புறம் ஸ்திரமான ஆட்சி உருவாக்க முடியாமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்திரமான ஆட்சியை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு நரேந்திர மோடி காரணம்தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் வெற்றி தற்பொழுது அதிகமாகவே காணப்படுகின்றது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 2 தொகுதிகளில் தான் தற்பொழுது முன்னிலை வைக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அந்த பிஜேபிக்கு ஒரு சீட்டும் எல்லாம் முன்னால் இல்லை. நான் முதலே சொன்னேன், நம்ம பிஜேபி கட்சிக்கு தேசபக்திக்கு யாருக்கு இந்த தேசபக்தி உணர்வு உண்டோ, இந்த புது இளைஞர்கள் யாரெல்லாம் ஐடி சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இவெல்லாம் ஒரு தேசிய உணர்வை வச்சுட்டு பிஜேபியை எதிர்பார்த்தார்கள். நம்ம தவறாக போய் இந்த கூட்டணி போட்டு தேச துரோகிகளோடு சேர்ந்ததுக்காக இது மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. எப்போ கேரளாவில் தனியாக நின்று நம்ம ஜெயிக்கிறோம் ட்ரிவேண்ட்ரம் சீட்டை. பல இடத்துல பெங்காலில் 5 சீட்டு ஜெயிக்கிறோம். இங்கே நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு மாநிலத்தில் தனியாக நின்று ஜெயித்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்ம தனியாக நின்றுந்தால் 10 சீட்டு ஜெயிச்சிருப்போம். தற்பொழுது தமிழகத்தில் இந்த முடிவிற்கு கூட்டணி வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவர்களை இணைத்தது தான் தவறு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். இந்த விடுதலை புலிகள் ஆதரவாக இருக்கிறவர்கள் ஜாதியில் நம்பி ஒரு கலவரம் உண்டாக்குறவர்கள், ஊழல் பண்ணவர்கள் வாழ்லையும் நம்ம சேர்த்த காரணம் தான் இன்றைக்கி பிஜேபியோட கதி இது இப்படி வந்திருக்கு. நன்றி சார். இன்னும் மற்றொரு தலைவருடன் நாம் உங்களை சந்திக்கும் வரை இதுவரை விடைபெறுவது தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பூபேந்திரனுடன் லோகநாதன்.